கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த லெந்து நாட்களிலே நாம் இரண்டாவது புதன்கிழமையை சந்திக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, சென்ற வாரம் ஆஷ் வெட்னஸ்டே, சாம்பல் புதன் என்று சொல்லி இந்த லெந்து காலத்தை நாம் தொடங்கினோம். ஒரு வார காலத்தை நாம் இப்பொழுது முடித்திருக்கிறோம். இன்றைக்கு மீண்டுமாக இரண்டாவது புதன்கிழமையிலே பிரவேசிக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த நாளிலும் கூட ஒரு சிறு சத்தியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சென்ற வாரம் முதல் லெந்து நாட்களினுடைய தொடக்க நாளாகிய அந்த புதன்கிழமை அன்று சாம்பலை குறித்த அநேக காரியங்களை நாம் கண்டோம். சாம்பல் புதன், ஆஷ் வெட்னஸ்டே என்று அழைக்கப்படுகிறபடியினாலே அந்த சாம்பலை குறித்து வேத புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிற பல சத்தியங்களை சுருக்கமாக தெளிவாக உங்களோடு நான் எடுத்துரைத்தது உண்டு. இன்றைக்கு மீண்டுமாக புதன்கிழமையிலே நாம் கூடியிருக்கிறபடியினாலே அந்த சாம்பலை குறித்து இன்னும் சில காரியங்களை உங்களோடு கூட சம்பாஷிக்கும்படியாக விரும்புகிறேன். அருமையானவர்களே, சாம்பலை குறித்து வேத புஸ்தகத்துல அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறார். அநேக தேவனுடைய தாசர்கள் சாம்பலோடு கூட தங்களை சொந்தமாக்கி கொண்டார்கள். சாம்பல் என்று சொல்லும் பொழுது அநேக அர்த்தங்களையும் அநேக செயல்களுக்கான ஒரு அடையாளமாகவும் நாம் பார்த்தோம். இன்றைக்கு யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல யோபு சொல்லுகிறார், ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். யோபுவை குறித்து ஒரு காரியத்தை நாம் இங்கே கவனிக்க முடிகிறது. தன்னுடைய பாடுகளுக்கு மத்தியில, அந்த பாடுகள் எல்லாம் முடிகிற அந்த தருவாயிலே, அவன் மறுபடியுமாக அவனுடைய வாழ்க்கை துளிர் விடுகிற வேளையில இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள போகிற அந்த சமயத்துல அந்த யோபுவினுடைய நிலைமையை குறித்து நமக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றார். கவனித்து பாருங்கள். ஆக சாம்பல் என்பது மனஸ்தாபத்திற்கு ஒரு அடையாள செயலாக காணப்படுகிறது. எப்பொழுதெல்லாம் நீங்களும் நானும் செய்த தவறுகளுக்காக மனம் வருந்துகிறோமோ, மனஸ்தாபப்படுகிறோமோ, அதற்குரிய ஒரு அடையாளமாக இங்கே சாம்பல் எடுத்து பேசப்பட்டுள்ளது. அந்த நாட்களில பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவனுடைய பக்தர்கள், தேவனுடைய தாசர்கள், அவர்கள் தப்பிதங்களை செய்த பொழுது, பாவங்களை செய்த பொழுது அதிலிருந்து அவர்கள் மனஸ்தாபப்பட வேண்டும், மனம் வருந்த வேண்டும் என்பதற்காக இந்த சாம்பலிலே உட்காருவதும், சாம்பலிலே நிற்பதும், சாம்பலை தங்கள் மேல் போட்டுக் கொள்ளுவதும், இப்படிப்பட்ட காரியங்களிலே தங்களை அவர்கள் அன்றைக்கு ஈடுபடுத்திக் கொண்டார்கள். ஆகவே சாம்பல் என்று சொல்லும் பொழுது அது மனஸ்தாபத்திற்கு அடையாளமாக காணப்படுகிறது. ஆனால் அதே வேளையிலே நமக்கு அந்த சாம்பல் புதன்கிழமை அவசியம்தான். ஆனால் சாம்பல் புதன்கிழமை மட்டுமே நமக்கு அவசியம் அல்ல. அப்படி என்றால் மனஸ்தாபப்படுவது மட்டுமே நமக்கு அவசியம் அல்ல, மனஸ்தாபப்படுவது மட்டுமே நமக்கு முக்கியம் அல்ல. அதை காட்டிலும் மேலான ஒரு காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கு நம்மிலே எதிர்பார்க்கிறார். அது என்னவென்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும்
திரும்ப கொண்டு வந்து யூதாஸ் காரியத்தினுடைய மனஸ்தாபத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். இயேசுவை காட்டி கொடுத்து விட்டான், அதன் மூலமாக 30 வெள்ளிக்காசுகளை சம்பாதித்து விட்டான். அதற்கு பிறகு அவனுடைய மனசாட்சி அவனை பாதிக்கிறபடியினாலே அவன் மனஸ்தாபப்பட்டு அவன் செய்கிற ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அவன் மனஸ்தாபப்பட்டு என்ன செய்தான்? 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்தான். மனஸ்தாபப்பட்டு அவன் சொன்ன வார்த்தை என்னவென்றால், குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். கவனித்து பாருங்கள். ஆக யூதாஸ் காரியோத்து இந்த சம்பவத்துல, இந்த இடத்துல அவன் வெறுமனே மனஸ்தாபம் மட்டுமே அடைகிறதாக நாம் இங்கே பார்க்கிறோம். ஆக சாம்பல் என்பது மனஸ்தாபத்திற்கு அடையாளமான ஒரு சொல்லாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கே யோபு மனஸ்தாபப்பட்டிருக்கிறார். இங்கே யூதாஸ் காரியோத்து தான் செய்த தவறுக்காக மனம் வருந்துகிறதாக, மனஸ்தாபப்படுகிறதாக நாம் இங்கே பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆக மனஸ்தாபம் படுவது நல்லது. ஆனால் ஆண்டவர் மனஸ்தாபத்தை மட்டுமே அவர் எதிர்பார்க்கவில்லை. இன்றைக்கு அநேகர் மனஸ்தாபப்படுகிறார்கள். ஆனால் அந்த மனஸ்தாபத்திலிருந்து அவர்கள் மறுபடியுமாக என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு அநேகர் தப்பிதங்களை செய்து, தவறுகளை செய்து, பாவங்களை செய்து, திரும்ப திரும்ப செய்து மனஸ்தாபப்பட்டு அத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறார்கள். ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேன், ஐயோ நான் இப்படி செஞ்சுட்டேன், மனஸ்தாபப்படுகிறார்கள். மறுபடியும் அதே பாவத்தை செய்து, அதே தவறை செய்து, ஐயோ நான் மறுபடியும் தப்பு பண்ணிட்டேன், நான் மறுபடியும் தவறிட்டேன் என்று சொல்லி இப்படி அருமையானவர்களே தங்களுடைய காலத்தை மனஸ்தாபத்திலேயே மக்கள் கழிக்கிற ஒரு காரியத்தை இன்றைக்கு நம்மாலே பார்க்க முடிகிறது. அதுவும் கிறிஸ்தவ உலகத்துல, திருச்சபையினுடைய உலகத்துல, விசுவாசிகளுக்கு நடுவிலே இப்படிப்பட்ட அவலட்சணமான காரியத்தை நம்மாலே காண முடிகிறது. ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் இது குறித்து 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல அவர் எழுதி வைத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தையை இங்கே நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. கவனித்து பாருங்கள். ஆகவே அப்படி என்றால் இங்கே நம்முடைய வேத புஸ்தகம் அல்லது தேவன் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுகிற அளவுக்கு நாம் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்ப வேண்டும் என்பதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த லெந்து நாட்களிலே கடந்த காலம் முழுக்க நாம் செய்த தவறுகளுக்கு மனம் வருந்தி கொண்டிருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு இம்மட்டுமாக நாம் செய்த தப்பிதங்களுக்காக இந்த லெந்து நாட்களிலே மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் ஒவ்வொரு வருடமும் நாம் செய்த தப்பிதங்கள், பாவங்கள், அக்கிரமங்களை நினைத்து இந்த லெந்து காலங்களிலே அதிகமாக கண்ணீர் விட்டு ஜெபம் செய்து மனஸ்தாபப்பட்டு இப்படியான ஒரு அனுபவத்துக்குள்ளே நாம் காணப்படுகிறோம். ஆனால் மனஸ்தாபப்படுவதோடு கூட நிறுத்தி கொள்ளாமல் அதற்கு பிறகும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், மனம் திரும்புதலும் ரட்சிப்பை அடைதலும். இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதையேத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 7:10 அவர் சொல்லுகிறார். ஆகவே தேவனுக்கு ஏற்ற துக்கப்படுதல் நல்லது. தேவனுக்கு ஏற்ற விதத்துல துக்கப்படுதல் நல்லது. ஆனால் அதே வேளையில அந்த துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. கவனித்து பாருங்கள். ஆக துக்கப்படுகிறோம். அடுத்து அந்த தெய்வீக துக்கம், அந்த தேவனுக்கேற்ற துக்கம் நம்ம எங்கே கொண்டு செல்ல வேண்டும் என்றால், ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலுக்குள்ளே கொண்டு செல்ல வேண்டும். ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை நம்முடைய உள்ளத்துக்குள்ளே உண்டாக்கிட வேண்டும். மாறாக
அந்த தேவனுக்கு ஏற்ற துக்கமானது அடுத்து மனஸ்தாபம் அந்த நிலையை அடைந்து அதோடு கூட நாம் நிறுத்திக் கொள்ளுவோமையானால், அதோடு கூட நாம் முடித்துக் கொள்ளுவோமையானால், அதனாலே தேவனுக்கோ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கோ எந்த விதமான பிரயோஜனமும் நன்மையும் கிடையாது என்பதை உங்களுக்கு வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். ஆகவே அருமையானவர்களே, லெந்து நாட்களிலே இன்னும் ஒரு புதன்கிழமையிலே, இரண்டாவது புதன்கிழமையிலே கடந்து வந்திருக்கிற நீங்களும் நான் சாம்பல் புதன்கிழமையை அனுசரிக்கிற அந்த காரியத்தை, அந்த காரியத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாம்பல் என்கின்ற அந்த வார்த்தையினுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை, அந்த அடையாள செயலை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் கடைபிடிக்க கடவுள். சாம்பல் என்று சொல்லும் பொழுது அருமையானவர்களே, மனஸ்தாபப்படுதலோடு கூட நிறுத்திக் கொள்ளக்கூடாது. விசுவாசியாமல் மனஸ்தாபம் அடைகிறார்கள் இன்றைக்கு நிறைய பேர். விசுவாசிப்பது கிடையாது. ஆண்டவரின் பாவங்களை மன்னிக்கிறார், மன்னித்திருக்கிறார், நான் மறுபடியும் பாவம் செய்ய மாட்டேன், பாவம் செய்ய முடியாது, பாவம் செய்யாமல் இருப்பேன் என்கின்ற அந்த விசுவாசம் உடையவர்களாக இல்லாமல் அவர்கள் மனஸ்தாபப்படுகிறார்கள். அதனால் என்ன பிரயோஜனம்? எனவே தான் இன்றைக்கு இந்த வசனத்தின்படி மனஸ்தாபம் மட்டுமல்லாமல் மனம் திரும்புதலும் ரட்சிப்பையும் நாம் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக சாட்சியாய் ஜீவிக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலே தொடர்ந்து உடைய திரு சமூகத்தை நோக்கி பார்ப்போம். சாம்பலை குறித்து அநேக சத்தியங்கள் உடைய வேத புஸ்தகத்துல எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, சாம்பல் ஆண்டவரே தேவனுடைய கோபாக்கினியை குறிக்கிறது, மனஸ்தாபப்படுதலை குறிக்கிறது, தெய்வீக துக்கத்தை குறிப்பிடுகிறது, தாழ்த்துகிறதை குறிப்பிடுகிறது, பலியாகுதலை குறிப்பிடுகிறது, சுட்டரிக்கப்படுதலை குறிப்பிடுகிறது. ஆனால் இன்றைக்கு அதே சாம்பல் என்பது நாங்கள் வெறுமனே மனஸ்தாபப்படாமல் மனம் திரும்பி ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் செய்கிற தப்பிதங்களுக்கு வெறுமனே மனம் வருந்தாமல் மனம் திரும்பி தேவனுக்காக நாங்கள் ரட்சிக்கப்பட்டு உமக்கு சாட்சிகளாய் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். கெத்சமனே பூங்காவிலே கதறி அழும் ஓசை, கெத்சமனே பூங்காவிலே கதறி அழும் ஓசை, எத்தீசை அந்தோ தொனிக்கின்றதே, எந்தன் மனம் தீகைக்கின்றதே, கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் நித்தமும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே.